பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது சொந்த பயன்பாட்டுக்காக புதிய ஆடம்பர BMW காரை வாங்கியதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் பொய்யான தகவல்களை முற்றிலுமாக மறுத்துள்ளார். ஜோஹர் மாநில தேர்தல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக பத்துப்பஹாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் தான் எந்த புதிய காரையும் வாங்கவில்லை என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது ஒரு பழைய வாகனம் என்றும் வேண்டுமென்றே பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அவர் சாடினார். இது குறித்து பிரதமர் அலுவலகத்தின் விழா மற்றும் அனைத்துலக மாநாட்டு செயலக பிரிவான BIUPA ஏற்கனவே விளக்கம் அளித்துள்ளது. அந்த BMW கார் அரசாங்கத்தின் வசமுள்ள பழைய வாகனம் மட்டுமே என்றும் அது புதிய கொள்முதல் அல்ல என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. தவிர தற்பொழுது பிரதமர் பயன்படுத்தும் மெர்சிடிஸ் பென்ஸ் கார் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வழங்கிய அன்பளிப்பாகும். அது கூட தனது தனிப்பட்ட பெயரில் அல்லாமல் பிரதமர் துறை அமைச்சின் பெயரிலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அன்வார் விளக்கமளித்தார். மக்கள் பணத்தை மோசடி செய்யும் மற்றவர்களைப் போல தான் இல்லை என்றும் அதிகாரப்பூர்வமான பணிகளுக்காகவே இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்படுவதாகவும் பிரதமர் தனது உரையில் அழுத்தமாக குறிப்பிட்டார். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் மஞ்சாங் எடிஷன் ஃபுடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். உணவு எல்லாமே ஒரே இடத்தில் உங்களுக்காக 16 ஜூலை தொடங்கி 19 ஜூலை வரை லோட்டஸ் மஞ்சோங் சித்தியவான் பேராக்கில். நண்பர்களே, திரண்டு வாருங்கள். நுழைவு இலவசம். அற்புதமான உணவு வகைகள், ஆடை அணிகலன்கள், ஷாப்பிங் செய்ய ஏதுவான இடம். குடும்பத்தோட வாங்க, கலகலன்னு திரும்ப போவீங்க. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். தொழிலாளர்களுக்கான விசா மற்றும் கோட்டா அனுமதிகளில் நிகழ்ந்த ஊழல் தொடர்பில் 10 அமலாக்க அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் உட்பட 33 பேரை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC தடுப்பு காவலில் எடுத்துள்ளது. புத்ராஜயா, ஸ்லாங்கோர், நெகிரி செம்பிலான் மற்றும் மலாக்கா ஆகிய மாநிலங்களில் நடத்தப்பட்ட கூட்டு அதிரடி சோதனையில் 20 முதல் 50 வயதுக்குட்பட்ட அந்த 24 ஆண்களும் 9 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குடிநுழைவு சட்டங்களை மீறிய வெளிநாட்டு தொழிலாளர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை தவிர்க்க இவர்கள் லஞ்சம் பெற்றதும் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் சட்டவிரோதமான முறையில் விசா அனுமதி வழங்கி வந்ததும் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து 2009 MACC சட்டத்தின் கீழ் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வரும் வேளை மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. மலாக்காவில் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றின் போது திடீரென மயங்கி விழுந்து 18 வயது படிவம் 6 மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கடந்த புதன்கிழமை மலாக்கா ஜிலான்சான் குன்சேங் பகுதியில் உள்ள ஓர் இடைநிலைப் பள்ளியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அந்த மாணவர் புறப்பாட நடவடிக்கைக்காக வகுப்பறைக்கு வெளியே தனது நண்பர்களுடன் வரிசையில் நின்றிருந்த போது திடீரென மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அவர் மலாக்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி புதன்கிழமை இரவு 7:11 மணி அளவில் அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டார். இந்த மாணவருக்கு இதுநாள் வரை எந்தவித உடல்நல பிரச்சனைகளும் இருந்ததில்லை என அவரின் தாயாரை மேற்கோள் காட்டி போலீஸ் தெரிவித்துள்ளது. சவ பரிசோதனையில் இருதய தமனியில் ஏற்பட்ட பிறவி குறைபாடு காரணமாகவே இந்த மரணம் நிகழ்ந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து இது ஓர் இயற்கையான மரணம் என போலீஸ் வகைப்படுத்தியுள்ளது. லோட்டஸ் மஞ்சோங் சித்தியவான் பேராக்கில் 16 ஜூலை தொடங்கி 19 ஜூலை வரை பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் மஞ்சோங் எடிஷன் ஃபுடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ், ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் நியூ அரைவல்ஸ், பிரீமியம் மற்றும் பூத்திக் கலெக்ஷன்ஸ், ஹோல்சேல் விலையில் சாரி, குர்தா, குர்தீஸ், இமிடேஷன் ஜுவல்லரி அனைத்தும் ஒரே இடத்தில். தரமான பொருட்கள் நியாயமான விலையில். ஃபுடி மச்சா ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் மேற்பட்ட சுவையான உணவுகள். டெய்லி வாங்க மக்களே, சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.
தமிழ் சினிமா வரலாற்றில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு தற்போது திரைக்கு வர தயாராகியுள்ளது. கடந்த ஜனவரி மாதமே வெளியாக வேண்டிய இந்த படம் தணிக்கைச் சான்றிதழ் பெறுவதில் ஏற்பட்ட பல்வேறு சிக்கல்களால் சுமார் 7 மாதங்களாக தள்ளிப்போனது. இந்நிலையில் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக KVN புரொடக்ஷன் வணிகத் தலைவரும் தயாரிப்பாளருமான சுப்ரீத் மோகன் படத்திற்கு தணிக்கை வாரியம் A சான்றிதழ் வழங்கியுள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார். அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களில் இன்னும் அறிவிப்பு வெளியாகவில்லை என்றாலும் இப்படம் எதிர்வரும் ஜூலை 24ஆம் தேதி திரைக்கு வரும் என்பதை சுப்ரீத் மோகன் உறுதி செய்திருக்கின்றார். தணிக்கை வாரியத்தின் அறிவுறுத்தல் படி படத்திலிருந்து 43 வினாடிகள் நீக்கப்பட்டு மொத்தம் 180 நிமிட ஓட்டத்துடன் இப்படம் திரையிடப்பட உள்ளது. HP வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள இந்த படம் விஜய் அரசியலுக்கு சென்ற பிறகு வெளியாகும் முதல் படம் என்பதால் ரசிகர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையே இந்த படத்தை தயாரித்த K. வெங்கட நாராயணா தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதங்களை உருவாக்கியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக விஜயின் படங்கள் வெளிவரும் போது திரையரங்குகளில் களை கட்டும் தளபதி திருவிழா இந்த முறை முதல்வர் விஜய் திருவிழாவாக அமையப் போவதால் ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். ஜூலை 24இல் வெளியாக உள்ள இந்த அரசியல் மற்றும் அதிரடி திரைப்படம் வசூல் சாதனையை முறியடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. உலகக்கிண்ண கால்பந்து போட்டியின் காலிறுதிச் சுற்றில் மொரோக்கோ அணியை 2-0 எனும் கோல் கணக்கில் வீழ்த்தி பிரான்ஸ் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஆட்டத்தின் தொடக்கத்தில் நட்சத்திர வீரர் கிலியான் எம்பாப்பே பெற்ற பெனால்டி வாய்ப்பு மொரோக்கோ கோல் காவலரால் தடுக்கப்பட்டது. இருப்பினும் ஆட்டத்தின் 60வது நிமிடத்தில் எம்பாப்பே ஓர் அற்புதமான கோலை அடித்து பிரான்சுக்கு முன்னிலை பெற்று தந்தார். இது இப்போட்டியில் அவர் அடித்துள்ள 8வது கோலாகும். தொடர்ந்து 66வது நிமிடத்தில் எம்பாப்பே வழங்கிய பந்தை உஸ்மான் டெம்பேலே கோலாக மாற்ற பிரான்ஸ் 2-0 என வெற்றியை உறுதி செய்தது. இந்த வெற்றியின் மூலம் பிரான்ஸ் வரும் செவ்வாய்க்கிழமை டல்லஸ் நகரில் நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் அல்லது பெல்ஜியம் அணியுடன் மோதுகிறது. அதில் வெற்றி பெற்றால் தொடர்ந்து 3வது முறையாக உலகக்கிண்ண இறுதியாட்டத்திற்கு பிரான்ஸ் நுழையும் என்பது குறிப்பிடத்தக்கது. Are you ready to witness the future of artificial intelligence right here in Tamil Nadu? Join Chennai AI Summit 2026, Tamil Nadu's first international AI summit, happening on August 7th and 8th at VIT Chennai. Meet world-renowned AI experts, researchers, industry leaders, entrepreneurs, startup founders, and technology innovators from across the globe. Explore breakthrough innovations in AI healthcare, semiconductor and AI, cybersecurity and AI, media and communication, and many more emerging technologies. Connect, learn, collaborate, innovate. Be part of the next wave of digital transformation. Register now at ititrc.com or call 72999 92999. Chennai AI Summit 2026, where innovation meets intelligence. நீரிழிவு நோய் சிகிச்சையில் புதிய மைல்கல்லாக உலகின் முதல் வாராந்திர இன்சுலின் ஊசியான அவிக்லி இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நோவோ நார்டிஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த இன்சுலின் தினமும் ஊசி போட்டுக்கொள்ளும் அவஸ்தையை முடிவுக்கு கொண்டு வருகிறது. அதாவது இனி ஆண்டுக்கு 365 ஊசிகளுக்கு பதிலாக வெறும் 52 ஊசிகள் மட்டுமே போதுமானது.
இந்தியாவில் மட்டும் சுமார் 10 கோடிக்கும் அதிகமானோர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஊசி மீதான பயம் மற்றும் வலியால் பல நோயாளிகள் இன்சுலின் சிகிச்சையை தள்ளி போடும் சூழலில் இந்த வாராந்திர ஊசி ஒரு வரப்பிரசாதமாக அமையும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் விலை வாரத்திற்கு சுமார் 261 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தினசரி இன்சுலின் சிகிச்சையில் உள்ள சிக்கல்களை குறைத்து நோயாளிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்த புதிய தொழில்நுட்பம் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Sunshine Kids, Sunshine Kids, Port Dickson, Sunshine Kids, Telokaman, Sunshine Kids, Sirambantoo Central, Sunshine Kids, Forest Heights. The place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive.